இந்த சாலமோனுடைய வேலைக்காரனாய் காணப்பட்ட அந்த யெரொபெயாமை குறிச்சதான காரியம் இது. இவன் ஒரு தெரிந்து கொள்ளப்பட்டதான மனிதனாக காணப்பட்டான். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 30-31. அகியா தான் போர்த்து கொண்டிருந்த புது சால்வையை பிடித்து அதை 12 துண்டாக கிழித்து போட்டு, யெரொபெயாமை நோக்கி 10 துண்டுகளை எடுத்துக்கொள், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் ராஜ்யபாரத்தை சாலமோனுடைய கையிலிருந்து எடுத்து கிழித்து உனக்கு 10 கோத்திரங்களை கொடுப்பேன் அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்படினாலே இவன் பாத்தீங்கன்னா தெரிந்து கொள்ளப்பட்டதான ஒரு மனுஷன். நீங்க இதை பார்த்து கொண்டே வரும்போதெல்லாம் யெரொபெயாம் கூட நம்ம எந்த விதத்துல ரிலேட் ஆகிறோம் அப்படின்னு கம்பேர் பண்ணிட்டே வரணும். அவனை மாதிரி நிச்சயமா என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அவனை போல ஒரு தலைவர்களை நம்ம ஃபாலோ பண்ணவும் கூடாது. ஆனாலும் சில காரியங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்மளால ரிலேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், தெரிந்து கொள்ளப்பட்ட விதத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால், யெரொபெயாம் பாத்தீங்கன்னா தெரிந்து கொள்ளப்பட்டதான ஒரு மனுஷன். அவன் தெய்வத்தை தெரிந்து கொள்ளவில்லை, ராஜாவாக இருக்க வேண்டும் என்று அவன் வாஞ்சிக்கல. அதே போலதான் நாம் தெய்வத்தை தெரிந்து கொண்டோமா? நம்முடைய பாட்டு 2வது தான் இல்ல. இப்ப கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று நீங்க வாசிக்கும் போதே அடுத்த லைன்ல எப்படி வாசிப்பீங்க? அவர் கர்த்தர் தமக்கு சொந்தமாய் தெரிந்து கொண்டதான ஜனம் பாக்கியம் உள்ளது அப்படி வரும். அப்ப நாம தெரிந்து கொள்ளுகிறது ஒரு பக்கம், ஆனால் ஆண்டவர் தெரிந்து கொள்வது முக்கியம். அப்ப ஆண்டவர் தமக்கு சொந்த ஜனமாக ஜாதியாக தெரிந்து கொண்டவர்கள் பாக்கியவான்கள் இல்லையா? இப்ப சீஷர்களை பார்த்து கூட ஆண்டவர் சொன்னார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஏன்னா அந்த 12 பேரை அழைக்கும் போது ஆண்டவர் சூஸ் பண்ணி என்ன பண்றாரு, கூப்பிடுறாருல. அப்படினாலே அவர் சொல்றாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நம்ம ஒருவேளை நினைக்கலாம், நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், தெரிந்து கொண்டேன். ஆனால் நம்முடைய பார்வை ஆண்டவரை நோக்கி திரும்புவதற்கு முன்பாகவே ஆண்டவருடைய பார்வை நம்மேல் பதிந்திருந்தபடியினால்தான் கர்த்தருடைய வார்த்தை நம்மை நோக்கி கடந்து வந்தது, நம்முடைய இருதயத்திலே தைத்தது. நம்ம ஒப்பு கொடுத்த பொழுது நாம் பாத்தீங்கன்னா தேவனை நம்ம தெரிந்து கொண்டோம். அதாவது கர்த்தரை தெய்வமாக தெரிந்து கொண்டோம். அதே போல இந்த யெரொபெயாம் என்கிறதான மனுஷன் தேவனால சூஸ் பண்ணப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷனாக அவன் காணப்பட்டான். அவனுக்கு பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்டதான அந்த தீர்க்க தரிசன வார்த்தை மிக தெளிவாய் காணப்பட்டு. சில நேரத்துல தீர்க்க தரிசன வார்த்தையை நமக்கு யாராவது என்ன பண்ணணும், வியாக்கியானம் பண்ணணும், தெளிவுபடுத்தணும், இது என்ன அப்படின்னு சொல்லி கொடுக்கணும், இல்லை நம்மளே அதை ஆராய்ந்து பார்க்கணும், என்ன சொன்னார் ஆண்டவர் அப்படின்ட்டு. ஆனால் இவனிடத்திலே சொல்லப்பட்டதான காரியம் மிக தெளிவாய் காணப்பட்டது. இவனை ராஜாவாக உயர்த்தி சாலமோனிடத்திலே காணப்படுகிற ராஜ்யத்தை பிரித்து அதுல 10 கோத்திரங்களை உனக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு என்ன பண்றாரு ஆண்டவர் அவனோடு கூட பேசுறார். மிக தெளிவான தீர்க்க தரிசனம். யெரொபெயாமை தேவன் தெரிந்து கொண்டதனுடைய காரணத்தை கூட பாத்தீங்கன்னா அவனுக்கு மிக தெளிவாக சொன்னார். அது ஒரு 4 பாயிண்ட் நல்லா நீங்க கவனிக்க வேண்டும். முதலாவது, சாலமோன் செய்ததான துரோகத்தினாலே உண்டான தேவ கோபம் முதலாவது காரணம். அது 33வது வசனத்துல ஆண்டவர் சொல்றார். 1 ராஜாக்கள் 11:33. அவர்கள் என்னை விட்டு, அதாவது சாலமோன் செய்த காரியத்தினாலே சாலமோனுடைய ஆளுகைக்குட்பட்டதான அந்த ஜனம், இஸ்ரவேல் ஜனம், அவர்கள் தேவனை விட்டு சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும், மோவாபியரின் தேவனாகிய காமோசையும், அம்மோன் புத்திரரின் தேவனாகிய மில்கோமையும் பணிந்து கொண்டு, அவன் தகப்பனாகிய தாவீதை போல என் பார்வைக்கு செம்மையாய் இருக்கிறதை செய்யவும், என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொள்ளவும் அவர்களின் வழிகளில் நடவாமற் போனபடியினால் அப்படி செய்வேன். அப்ப சாலமோனுடைய ராஜ்யம் பிரிக்கப்பட்டதற்கும் யெரொபெயாமுடைய கரத்திலே அது கொடுக்கப்பட்டதற்கும் ஒரு காரணம் என்ன அப்படின்னா, சாலமோன் செய்த துரோகம், அதனால உண்டானதான தேவ கோபம் என்பதை தேவன் மிக தெளிவாக யெரொபெயாமுக்கு சொல்லிக் கொடுத்தார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் இந்த காரியத்தை என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது என்பது முக்கியமான காரணம். இரண்டாவதாக, தாவீதுக்காக தேவன் காண்பிக்கிற தயவையும் பாத்தீங்கன்னா அவர் வெளிப்படுத்தி காண்பித்தார். 36வது வசனத்துல நீங்க பார்க்கும்போது, என் நாமம் விளங்கும்படிக்கு நான் தெரிந்து கொண்ட நகரமாகிய எருசலேமிலே என் சமூகத்தில் என் தாசனாகிய தாவீதுக்கு என்னாலும் ஒரு விளக்கு இருக்கத்தக்கதாக அவன் குமாரனுக்கு ஒரு கோத்திரத்தை கொடுப்பேன். இதையும் மிக தெளிவாய் ஆண்டவர் சொன்னார். சாலமோன் மேல பாத்தீங்கன்னா சாலமோனுடைய துரோகத்தினாலே இந்த காரியம் நடந்தாலும், சாலமோனுடைய தகப்பனாகிய தாவீதின் மேல கர்த்தர் காண்பிக்கிற அந்த தயவையும் குறித்து சொல்லி,
தாவீதின் நிமித்தமாக நான் என்ன பண்ண மாட்டேன், முழு ராஜ்யத்தையும் நான் உனக்கு கொடுக்க மாட்டேன். ஒரு கோத்திரம் பாத்தீங்கன்னா எப்பொழுதும் தாவீதுக்கு உண்டாயிருக்கும்படி இந்த காரியத்தை நான் செய்வேன் அப்படின்றதையும் மிக தெளிவாக சொன்னார். மூன்றாவதாக யெரொபெயாமுக்கு சொல்லப்பட்டதான வாக்கு தத்துவம் தாவீதுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்திற்கு இணையான ஒரு வாக்கு தத்துவமாய் காணப்பட்டது. அது நீங்க 1 ராஜாக்கள் 11:37 38 வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க வாசிக்க முடியும். என்ன அப்படின்னா, நீ உன் மன விருப்பத்தின்படி ஆண்டு கொண்டு இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருப்பதற்கு நான் உன்னை தெரிந்து கொண்டேன். இது தாவீதுக்கு கூட ஆண்டவர் சொன்னதாக நான் வாசிக்கல. இப்படி சொன்னார் தாவீதிட்ட, தாவீதை தெரிந்து கொண்ட போது நீ என்ன பண்ணலாம், உன் மன விருப்பத்தின்படி எல்லாம் நீ ஆளுகை செய்யலாம் அப்படின்னு சொன்ன மாதிரி நான் வாசிக்கல. ஆனா இந்த யெரொபெயாமுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் மன விருப்பத்தின்படி ஆண்டு கொண்டு இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருப்பதற்கு நான் உன்னை தெரிந்து கொண்டேன். 38, நான் உனக்கு கட்டளையிட்டதெல்லாம் நீ கேட்டு கை கொண்டு நீ என் வழிகளில் நடந்து என் தாசனாகிய தாவீது செய்தது போல என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் கை கொள்ளும்படிக்கு என் பார்வைக்கு செம்மையானதை செய்கிறதுண்டானால் நான் உன்னோடு இருந்து நான் தாவீதுக்கு கட்டினது போல உனக்கும் நிலையான வீட்டை கட்டி இஸ்ரவேலை உனக்கு தருவேன் அப்படி சொன்னார். இப்ப தாவீதுக்கு கொடுத்ததான ஒரு வாக்கு தத்துவத்துக்கு ஒரு ஒப்பான ஒரு வாக்கு தத்துவம் இல்லையா? தாவீதுக்கு ஒரு நிலையான வீட்டை கட்டுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. இப்ப நீயும் தாவீதை போல நீ நடந்துகிட்டனா, சாலமோனை போல இல்ல, தாவீதை போல நீ நடந்துகிட்டே அப்படின்னு சொன்னா உனக்கும் நான் ஒரு நிலையான வீட்டை என்ன பண்ணுவேன், நான் கட்டுவேன் அப்படின்ட்டு என்ன பண்ணாரு, அவன்கிட்ட சொன்னாரு. இது யெரொபெயாமுக்கு மிக தெளிவாக சொல்லப்பட்டதான ஒரு வாக்கு தத்துவம். நான்காவதாக, தாவீதினுடைய சந்ததியின் சிறுமை அது தற்காலிகமானது அப்படின்றதையும் ஆண்டவர் சொன்னார். தாவீதிட்ட இருந்து தாவீதினுடைய ராஜ்யத்தை பிரிச்சுதான் என்ன பண்றாரு, சாலமோனுடைய பாவத்தினால கொடுக்கிறார். ஆனாலும் ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு, தாவீது சந்ததியினுடைய சிறுமை தற்காலிகமானது அப்படின்றதையும் அவனுக்கு சொன்னார். என்ன அப்படின்னா, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11:39 இப்படி நான் இந்த காரியத்தின் நிமித்தம் தாவீதின் சந்ததியை சிறுமைப்படுத்துவேன், ஆகிலும் என்னாலும் அப்படியாய் இராது என்று அந்த தீர்க்கதரிசி என்ன பண்றான், யெரொபெயாம்கிட்ட சொல்றான். அப்ப 4 காரியங்களை நீங்க பாத்தீங்க. கர்த்தர் நம்மோடு கூட பேசும்போது கூட மிக தெளிவாக காரியங்களை சொல்லும் பொழுது என்ன பண்ணக்கூடாது, நம்முடைய அந்த ஸ்மார்ட்னஸை பயன்படுத்தி அதுக்கு பாத்தீங்கன்னா லூப் ஹோல்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு என்ன பண்ணக்கூடாது, நம்ம ஒரு காரியத்தை செய்யக்கூடாது என்பதற்கு இவன் ஒரு உதாரணமாய் காணப்படுறான். அந்த தேசத்தை பிரித்து கொடுத்தாலும் இது இப்படி இருக்காது, இது பாத்தீங்கன்னா டெம்பரரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட் அப்படின்றதையும் என்ன பண்றாரு, ஆண்டவர் சொல்றாரு. இப்ப இந்த 4 காரியங்களை மனதில் வைத்துக் கொள்ளுங்க.